அக்ஷர பிரம்ம யோகத்தில் பாட்டு 2ல் எல்லா இந்திரிய வாசல்களையும் மூடி கடவுளோட மனசை ஒருமுகப்படுத்தி பிராணனை உச்சந்தலையில் நிலைபெற செய்து ஓமங்கிற மந்திரத்தை சொல்பவன் என்னை அடைவான் என்றார் இல்லையா பகவான் கிருஷ்ணர். அவரே தான் சொல்கிறாரு, எப்போதும் என்னை நினைக்கிறவர்கள் என்னை எளிதில் சீக்கிரமாக வந்து அடைய முடியும். துக்கமாக நிறைஞ்ச இந்த உலகத்தில், நிலையற்ற இந்த உலகத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறவங்க, என்னை வந்து அடையிறவங்க மகாத்மாக்களுக்கு அவங்க ரொம்ப மகாத்மாவாக மதிக்கப்பட்டு அவங்களுக்கு மறுபிறவிங்கிறது கொடுக்க மாட்டோம். மறுபிறவிங்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. பிரம்மலோகம் முதலான எல்லா உலகங்களுக்கும் மீண்டும் திரும்பி வரும் இயல்புடையதுன்னு சொல்கிறாரு. என்னை அடைஞ்சவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. 2000 சதுரயுகங்கள். பிரம்மாவிற்கு ஒரு நாள் 24 மணி நேரம். எல்லாரும் பிரம்மாவோட பகலில் பிறந்து பிரம்மாவோட இரவில் பகவானை அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பரம புருஷன் தோன்றா நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர், அவர் அழிவில்லாதவர். இதுவே என்னுடைய பரமபதம். அது மட்டுமல்ல, மிக உயர்ந்த இருப்பிடம். இதை அடைவது நமதுடைய லட்சியம். பரிபூர்ணமான பக்தியினால் நான் அந்த பரம புருஷனை நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். அர்ஜுனா, நான் உனக்கு 2 காலங்களை பற்றி சொல்லித்தரேன். உத்தராயணத்தில் இறப்பவங்க மீண்டும் பிறப்பதில்லைங்கிறாரு பகவான் கிருஷ்ணர். ஆனால் தட்சிணாயனத்தில் இறக்கிறவங்க திரும்பவும் பிறக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட யோகிகள் சதா என்னை நினச்சி வழிபட்டுட்டு என்னையே வந்து அடையிறாங்க. அவங்க வேதங்களை பாராயணம் செய்தல், தர்மம் செய்கிறது, யாகம் செய்கிறது, தவம் புரிதல், இதில் இவற்றில் கிடைக்கும் எல்லா பயனையும் கடந்து விடுகிறாங்க.